நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை கோவளம் கடற்கரையிலிருந்து உங்கள் அணி செந்தில் பேசிட்டு இருக்கேன். சண்டே பாசிட்டிவிட்டி. நேற்று இங்கே சென்னையில் இஸ்கான் டெம்பிள் ஒன்று இருக்குது ஈசிஆர் ரோட்டில். அங்கே போயிருந்தப்போ ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே ரொம்ப தத்ரூபமான அழகான கிருஷ்ணர் சிலை, ராதா, அது ரொம்ப அற்புதமான இடம். சென்னை இருந்தீங்கன்னா யூ மஸ்ட் விசிட். அங்கே ஒரு சின்ன குறிப்பு இருக்குது, ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுட், இங்கே புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அங்கே வந்திருந்த நிறைய நண்பர்கள் அதை பகிரங்கமாகவும் ஒளிச்சு மறைச்சும் புகைப்படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்குள்ளேயும் ஒரு ஒரு ஆசை இருந்தது, அடடா நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம ஃபோனில் அப்படின்னு. அப்படி கிட்ட அந்த வரிசையில் இருந்து கிட்ட நெருங்க என்னோட சின்ன பையன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். அப்பா இங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, ஏன் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. வெரி ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட். நம்மளை சுற்றி உள்ள கட்டுப்பாடுகள், ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அதை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணலை அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம பெரும்பாலும் அதை மீறவோ அந்த கைட்லைனை தவிர்க்கவோ தான் நம்ம பெரும்பாலும் முயற்சி பண்ணுறோம். அப்போ கட்டாயமாக எதுக்காக தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே செயல்பட வேண்டிய சூழலில் மாறுது. ஒரு லார்ஜர் பிக்சரில் பார்க்கும்போது ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நாம் எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய சூழலில் நாம் செயல்படுறதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் பாயிண்ட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நாம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே என்ன வரைமுறையாக சொல்லப்படுதோ அது ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணப்படாட்டியும் இது கைட்லைன்ஸாக எது சொல்லப்படுதோ அதை நாம் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நாம் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை அடுத்தவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குற உரிமையும் அதை நிலைநாட்டுற உரிமையும் நமக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு ஆத்மார்த்தமான விஷயமாக தான் நம்ம பார்க்கலாம். இது ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கும் மனசு அளவுலையும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆக முடியும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு உள்ளார்ந்த ஒரு பொசிஷனிங். நாம் எப்படி பார்க்குறோங்கிறது, நம்ம உலகத்தில் யாருக்கு நல்லவனாக இருக்கிறோமோ இல்லையோ நமக்கு நல்லவனாக இருக்க வேண்டியது ரொம்ப அடிப்படை. ஸோ அந்த விஷயத்தை நாம் எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கே நம்ம வாழ்வு குறித்த ஒரு நிறைவு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சூழல்கள் நீங்கள் பார்க்குறீங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குது சிந்திக்கலாம் ஒரு நிமிஷம். இந்த நிகழ்வு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்தது. மனசில் ஒரு சின்ன கிளேசம், ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கோட்டை தாண்டலாமாங்கிற எண்ணம் வரும்போது அதை உடைச்சி அதை மெயின்டைன் பண்ணணுங்கிற தன்மையை உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இன்னும் பாசனானுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்கள் சிந்தனைகள் பகிர்ந்துக்குங்க. தேங்க்யூ.